சைராம். என் உயிரின் உயிரானவர்களே, நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சாயப்பா உதவிகள் செய்வார். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை உயர்வு பெறும். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு துன்பங்கள் இல்லாத ஒரு பெரு வாழ்வு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் எங்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்கோம்? ஏன் நம்பிக்கை இல்லாமல் ஆகுது? இதுக்கு ஒரு சில விஷயத்தை நம்ம இங்கே உறுதியாக சொல்ல முடியும். அதில் ஒரு விஷயந்தான், எங்கே நீங்கள் நினைச்சது நிறைவேறாமல் போயிடுமோ, அப்படி நிறைவேறாமல் போனால் என்னால் எப்படி வாழ முடியாமல் போகுமோ, அப்போ நான் நினச்சது, நான் எதிர்பார்த்தது எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தே தீரணும். நடக்காமல் போச்சுன்னா என்னால் வாழவே முடியாது. இந்த மாதிரி மனநிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் நம்பிக்கை இல்லாத மனுஷங்களாக போயிடுவீங்க. அப்போது உங்களையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ப மாட்டீங்க, கடவுளையும் நம்ப மாட்டீங்க. ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்தால் கூட அதை ஏற்கிற அளவுக்கு மனசில் ஒரு தெளிவு இல்லாத நிலை உங்களுக்கு உருவாகும். அப்போ உங்கள் வாழ்க்கை எங்கே இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் முடிவு பண்ணுறீங்க எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கணும். நான் கேட்குறேன், எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும்னா உங்கள் கர்மா வழிவிடணும், கடவுள் ஆசீர்வதிக்கணும். இந்த ரெண்டத்தையும் தாண்டி தான் அந்த விஷயம் நடக்கும். அப்போ கடவுள் எப்போ உங்களை காப்பாற்றுவாருன்னா, நீங்கள் பாவங்கள் செய்தால் காப்பாற்றுறது கஷ்டம், நல்லது செஞ்சால் காப்பாற்றுவது நிச்சயம். அப்போ கடவுளோட அனுக்கிரகத்தை நாம் பெறணும். அப்போ எதிர்பார்த்த விஷயங்களை நாம் எப்போ நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக பல விஷயத்தை நாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டோம். நமக்கு தேவை கடவுளோட கருணை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எதிர்பாருங்க, கடவுள் எங்கிட்ட கருணையோடு இருக்கணும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் தூக்கி போட்டுருங்க, உங்களோட ஆசைகளையும் தூக்கி கொஞ்சம் காலத்துக்கு தூக்கி வச்சிடுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு தேவை ஒரே மருந்து, என்ன தெரியுமா? அவர் என் மீது கருணையோட அக்கறையோட இருக்கணும். அந்த ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா எல்லா விஷயங்களும் நடந்துடும். எப்போன்னா நீங்கள் அந்த டைமில் எதையுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. மனுஷனுக்கு எதிர்பார்க்காதது தான் நடக்குது, எதிர்பார்க்கறது நடக்கிறது ரொம்ப குறைவு. ஒரு மனுஷன் திடீர்னு வெற்றி அடைகிறான, நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் வெற்றி அடைஞ்சேன்னு சொல்லுவான். அதே போல் தோல்வி அடைஞ்சானா, நான் எதிர்பார்க்காமலே நான் இவ்வளோ பெரிய தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்லுவான். ஸோ எதிர்பார்க்காம தான் அத்தனை விஷயம் நடக்குது. எதிர்பார்த்து எதுவும் நடக்கிறது நம்ம கையில் இல்லை. நம்ம கையில் என்ன தெரியுமா இருக்குது? செயல்படக்கூடிய சக்தி மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. அப்போது எதுவுமே இல்லாமல் அது வேணும் இது வேணும்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? பூஜ்ஜியம். அப்போ தொடர்ந்து நீங்கள் பூஜ்ஜியத்துக்கு உண்டான மார்க்கை வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களோட நம்பிக்கை அத்தனையும் நிச்சயமாக தோல்வியில் மட்டும்தான் முடியும். அப்போ நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயத்தை, அது சின்ன விஷயமாக கூட இருக்கட்டும், அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு வெற்றி அடைய முடியுன்ற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்து சேரும். அந்த மனநிலையே பெரிய பெரிய வெற்றிகளையும் தேடி தேடி தரும். அப்போது உங்களால் என்ன விஷயத்தை செய்ய முடியுமோ அதை 100% கவனத்தோடு செய்யுங்க.
இப்போ நீங்கள் எந்த விஷயத்த செஞ்சாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது பல சவால்களையும் உங்களால் ஈஸியாக கடக்க உதவும். அப்போ உங்கள் கவனத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளும் தெளிவான மனநிலையில் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், பதட்டமே இல்லாமல் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் திருப்தியை தரும். அப்போ சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அப்போது நம்மால் ஆன சிறிய முயற்சிகளை நாம் செய்வோம், அதை வெற்றியை நம் வசம் வைப்போம். அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம், அதுலேயும் முயற்சிகள் செய்வோம், அதுலேயும் வெற்றி பெறுவோம். இப்படி தான் நம்மளுடைய பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கணும். ஒரே நாளில் பலத்தை அதிகரிக்கலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு யாராவது சொன்னால் நீங்கள் அங்கே போகாதீங்க. ஏன்னா நிச்சயமாக நீங்கள் தோத்துடுவீங்க. தோத்ததுக்கு அப்புறம் உங்கள் மனசில் ஒரு வெறுப்பு வந்துடும். நான் என்னென்னமோ பண்ணேன், யாரோ என்னெல்லாம் சொன்னாங்களோ அத்தனையும் நான் செஞ்சேன், ஆனால் ஒன்றுமே எனக்கு நடக்கலைன்னு எனக்கு நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, எதெல்லாம் உண்மை நிலையில் இருக்குது, எதெல்லாம் பொய் நிலையில் இருக்குதுன்றதை நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே. நம்ம ஏன் அதை உணர தெரியாமல் இருக்கோம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் அந்த அளவுக்கு பலகீனப்பட்டு இருக்கோம். ஒரு ஊருக்கு குடி போகிறீங்க அப்படின்னா அந்த ஊரை பற்றியே உங்களுக்கு தெரியாது. பல கிலோமீட்டர் தள்ளி நம்ம ஒரு பொருளை வாங்கிறதுக்கு போவோம். ஏன்னா நம்மளுடைய ஊர், இடம், பொருள் எதுவுமே தெரியாது. அப்புறம் தான் போக போக தெரியும், இங்கேயே இருக்குதுப்பா, நம்ம அங்கே போனோமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ நம்ம பலத்தை நம்ம பலகீனம் மறைக்குது. அப்போது அந்த பலகீனமாக இருக்கக்கூடிய மனுஷன் என்ன செய்யணும்னா, ஒன்றே ஒன்று, அவசரப்படாத, பொறுமையாக இரு. நாளைய உலகம் உன்னோடது. இன்று இருப்பது போல் நாளை இருக்க போவதும் இல்லை. இதை மனசில் வச்சுக்கிட்டு நாம் கொஞ்சம் பொறுமையோட, கொஞ்சம் நம்பிக்கையோட, கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வேகத்தோட, இந்த 3 விஷயத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போக வேண்டிய இடத்துக்கும் போயிடலாம், வெற்றியும் பெறலாம். அந்த வெற்றியும் உங்கள் மனநிலையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தவும் செய்யலாம். இது ஒன்று தான் வாழ்க்கையில் நமக்கு தேவையானது. இதை தாண்டின எதுவுமே நமக்கு அது குப்பை என்னைக்கு குப்பை கூடையில் தான் இருக்கணும். குப்பையை நடு வீட்டில் போடக்கூடாது. ஏன்னா அது குப்பை, தேவையில்லாதது. ஆனால் தேவையானது குப்பையில் போட்டோம், தேவையில்லாததை நடு வீட்டில் வச்சா நம்ம வாழ்க்கையில் முட்டாள்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ நாம் பலத்தை தூக்கி எரிஞ்சிட்டோம், பலகீனத்தை உள்ள தூக்கி வச்சிட்டோம். அப்போ எது உள்ள தூக்கி வச்சோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து தோற்று போய்கிட்டே இருக்கோம். ஸோ தோற்பது எங்கே நடக்குதுன்னா இங்கே தான் நடக்குது. புரியுதா உங்களுக்கு? நல்லா தெரியுதா உங்களுக்கு? எங்கே நீங்கள் தோக்குறீங்கன்னா உங்கள் பலத்தை நீங்கள் பயன்படுத்தலை. அப்போ ஏதோ ஒன்றை பயன்படுத்துகிறீங்க, ஏதோ ஒன்று செய்கிறீங்க, ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. சொல்கிறதும் செய்கிறதும் பயன்படுத்துகிறதும் ஒன்றுத்துக்கும் ஆகாததை அதை பயன்படுத்துறதால தான் உங்கள் வாழ்க்கையில் பயன்படாத மனிதர்களாக நீங்கள் போயிட்டீங்க. இந்த விஷயத்தை என்னைக்கு ஆழமாக புரிஞ்சுக்கிறீங்களோ
அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கர்மங்கள் ஓடும். உங்கள் பலகீனங்களை தூக்கிட்டு ஓடும். உங்கள் பயத்தையும் தூக்கிட்டு ஓடும். இன்னும் சில வாழ்க்கைக்கு தேவையில்லாத குப்பைகளை அத்தனையும் தூக்கிட்டு போகும். வீட்டில் இருக்கிற குப்பையை ஒரு ரோட்டில் கொட்டுறோம். அந்த ரோட்டில் இருக்கிற குப்பையை எடுக்கிறதுக்கு ஒரு லாரி வருது. அந்த லாரி என்ன பண்ணுது? அது எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே சேருது. அப்போ நம்ம குப்பை எங்கே போய் சேருது? கடைசியில் எங்கே போய் சேருமோ அங்கே சேருது. அப்போ குப்பைகள் என்னைக்கா இருந்தாலும் குப்பைகள் தான். அது என்றைக்குமே விலை உயர்ந்த பொருளாக மாறப்போவது இல்லை. அப்போ உங்கள் பலகீனத்தை இன்னமும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டா அது பலமாயிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னமும் பலகீனமான மனிதர்களாகவே இருப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு விஷயத்த மூலமாக புரிய வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை செய்யலையோ அதுதான் நாளைக்கு நமக்கு நடக்கும். அப்போ நம்ம நினைக்கிறோம் எதுவுமே செய்யாமலே நம்ம வாழ்க்கை உயர்ந்துடும். நமக்காக அன்பே சாயில பிரார்த்தனை பண்ணுறாங்க, அதனால என் வாழ்க்கை உயர்ந்துடும் அப்படின்னு நினச்சா என்னோட பிரார்த்தனை உங்களுக்கு பலனளிக்காது. என்னைக்காவது பலகீனம்தான். அப்படி எதுவுமே செய்யாதது பலகீனம், பிரார்த்தனை பலம். சார் நீங்களும் பலமாக இருந்து பிரார்த்தனையும் பலமாக இருந்தால் தான் ப்ளஸ் ஆகும். ஸோ பிரார்த்தனை மட்டும் பலமாக இருந்து நீங்கள் பலகீனமாக இருந்தால் மைனஸ் ஆகும். சில பேருக்கு பிரார்த்தனை பலிக்கலைன்னா அதுக்கு காரணம் பிரார்த்தனையால் இல்லை. யார் தான் வாழ்க்கையில் மாற்றத்தை தன் மூலமாக தான் அதை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பிரார்த்தனை பலிக்கும். பிரார்த்தனை செஞ்சுட்டா என் வாழ்க்கை மாறும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரார்த்தனை பலிக்காது, எந்த ஜென்மத்திலையும் பலிக்காது. உங்கள் முயற்சி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றவே முடியாது. பசிச்சா நீங்கள் தான் சாப்பிட்றீங்க. இதை என்றைக்குமே உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 நாள் 3 நாள் உங்கள் வயிறு பசி, நான் இங்கே இருந்துட்டு சொல்கிறேன், சைராம் நீங்கள் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு பதிலாக நான் சாப்பிட்றேன்னா என்னை நீங்கள் அடிக்க வந்துடுவீங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு நான் சாப்பாடை வாங்கி கொடுக்கணும், உங்களுக்கு சாப்பாடு ஆர்டராவது பண்ணணும். அப்போ நீங்கள் சாப்பிட்டாதான் உங்கள் பசி அடங்கும். அப்போ உங்கள் பிரார்த்தனை நான் பண்ணுறது நான் சாப்பிட்ற மாதிரி. சார் நானும் சாப்பிடணும், நீங்களும் சாப்பிடணும். அப்போ தான் அது 100% வெற்றி. எனக்கு பசிச்சதுன்னா நீங்களோ, உங்களுக்கு பசிச்சதுன்னா நானும் சாப்பிட்டா அது வெற்றி இல்லை. இப்போ பிரார்த்தனையும் அது போல தான். உங்கள் பலகீனம் என்னைக்கும் பலகீனம், குப்பை என்னைக்கும் குப்பை தான். மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் உங்கள் மனசில் ஏறுன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே நீங்கள் ஒரு தடவை தான் ஆடியோ பார்க்குறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் நேரமும் நம்ம கொடுத்துருக்கோம். நான் 10 தடவை கேளுங்கன்னா உங்கள் வேலையை யார் செய்வா? ஸோ வேலையும் முக்கியம், ஆடியோவும் முக்கியம். ஸோ ஆடியோவில் இருக்கிறத நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறீங்க, கர்மாக்கள் அழியுது, சிறப்பான இடத்துக்கு போகிறீங்க. அங்கேயும் மறுபடியும் ஆடியோவை கேட்குறீங்க, கர்மாவை அழிக்கிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. ஸோ இது மாதிரி தொடர்ந்து நாம் போய்கிட்டே இருக்கோம், மேலே. நாம் எதையும் எதிர்பார்க்கல, அந்த இடத்துக்கு தான் நாம் போவோம், இந்த இடத்துக்கு போவோம். சிறப்பாக செஞ்சீங்க, உங்களை கடவுள் ஆசீர்வதித்தார். அவரோட ஆசீர்வாதத்தானால நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்றீங்க. இது எல்லாமே உங்களால் நடக்குது. உங்கள் முயற்சி இல்லைன்னா கடவுள் உங்களை எந்த இடத்துலையும் தூக்கி நிறுத்தி இருக்கவே மாட்டாருன்றத நீங்கள் உழைக்கும் போது தெரியும். அப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு மனுஷனுக்கு கடவுள், 2வது உழைப்பு.
இல்லை உழைப்பு, ரெண்டாவது கடவுள். நீங்கள் எதை வச்சாலும் சரி கடவுள் விருப்பப்படுவார். நீ உழைக்கிற, அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கல, அடுத்தவனை ஏமாற்றி பிழைச்சி சாமி கும்பிட்றவன் இருக்கான். அவனை விட நீ உழைச்சிக்கிற, உழைப்புக்கு முதலிடம் கொடுத்துட்டு ரெண்டாவதாக என்ன நினைக்கிற, அதுவே எனக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினைப்பார். நீ என்னை கும்பிட்டுட்டு 4 பேரை ஏமாத்துற, என்னையும் அசிங்கப்படுத்துகிற, உன் வாழ்க்கையில் பாவத்தையும் நீ சேர்க்குற. என்னை கும்பிட்றதால உன் பாவத்தை நான் அழிச்சிடுவேன்னு மட்டும் நினைக்காத. என்னைக்கு நீ செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டியோ, என்னைக்கு அதுக்குண்டான தண்டனையை ஏற்றுக்கிட்டியோ, அந்த தண்டனை தீர்ற வரைக்கும் உன் வாழ்க்கையில் எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்காது. அதான் சொல்கிறேன், பாவம் செய்கிறதுக்கு நாம் பயப்படணும். இன்றைக்கி நைட்டு 1 மணி நேரம் ஆடியோ. ஏன்னா இந்த ஆடியோ வந்து நைட்டு கொடுக்குற ஆடியோ வந்து காலையில் கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் கான்செப்ட் எங்கேயோ போயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி நைட்டுக்கு கொடுக்குறோம் 1 hour ஆடியோ. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பல பேரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ இன்றைக்கி நைட்டு கொடுக்கக்கூடிய ஆடியோ. அதில் சில கேள்விகளை கேட்டிருக்கோம், அதுக்கு உண்டான பதில்களை நீங்கள் சொல்லணும். கமெண்ட் நிறைய கேட்டிருக்கேன், நிறைய நீங்கள் வேலை பார்க்கணும். இது வந்து சும்மா ஒரு நான் பேசுகிற நீங்கள் கேளுங்கலாம் இல்லை, நான் பேசிக்கிட்டே உங்களை வேலை வாங்குகிறேன். நீங்கள் அந்த வேலையை சிறப்பாக செய்யணும். எல்லா ஆடியோவும் அப்படி தான். வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க மட்டும் அந்த ஆடியோவை கேளுங்க. எந்த ஆடியோவாக இருக்கட்டும், அன்பேசாய் ஆடியோவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா இதை செயல்பட வைப்பதற்கான உண்டான பயிற்சி தான் ஒரு ஆடியோவும். சும்மா ஆறுதலுக்காக பேசக்கூடிய வார்த்தைகள் இல்லை. நான் ஆறுதலுக்காக பேசவும் வரல. போதும் இந்த ஆறுதல் ஆறுதல் ஆறுதல். யாருக்கு தேவை ஆறுதல்? உங்களுக்கு தெரியாதா? புதுசாக சொல்லணுமா என்ன? நீங்கள் எத்தனை பேருக்கு ஆறுதல் சொல்லியிருப்பீங்க? அப்போ ஆறுதல் சொல்கிறதுக்காக நான் எந்த பேச்சும் பேசலை. உண்மையான நிலையை எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு எப்படி தெரியுதுன்னா, கடவுள் கொடுத்த அனுபவமும் கடவுளும் என் வாழ்க்கையை வழி நடத்துறதால அந்த அனுபவமும் அந்த வழிநடத்தலும் உங்களுக்கும் தேவை. அப்போ நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் இருந்து ஆரம்பிக்கணும், அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பலகீனத்தால் அழியாதீங்க, பலத்தால் வளருங்க. உங்கள் வீட்டை சுற்றியும் விளக்க ஏற்றி விடுங்க. கண்களுக்கு முன்னாடி ஒரு தெய்வீக நிலை இருக்கட்டும், அதை கண்கள் பார்க்கட்டும். மனசு என்னன்னு எட்டி பார்க்கும். விளக்குகள் மூலமாக பாசிட்டிவிட்டி கிடைக்கும். விளக்க பார்க்கும்போதே மிகப்பெரிய ஒரு சக்தி நமக்குள்ளே வரும். ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த ஜோதி தான் கடவுள். நம்ம சாயப்பாவும் என்ன பண்ணியிருக்காரு, துவாரகமாயால விளக்கை ஏற்றி விட்டு உட்காருவார். ஐயப்பனுக்கு மகர ஜோதி, திருவண்ணாமலை ஜோதி, வள்ளலார் அவரும் ஜோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஸோ ஜோதியின் வடிவு தான் இறைவன். அதனால தான் பெரியவங்க காலையிலையும் மாலையிலையும் விளக்கை ஏற்றி வைங்க. விளக்கை ஏற்றி வச்சு நல்ல வார்த்தைகளை சொல்லி வழிபாடுகள் செய்யுங்க. ஆனால் இன்னைக்கு 6 மணிக்கு உட்காந்து டிவியை வச்சிடுறோம். யாராவது வீட்டுக்குள்ளே வந்தால் பயந்துடுறாங்க. என்னமோ ஆயிடுச்சு, வீட்டில் எல்லாரும் அலறாங்க. நானும் ஒரு டிவி சீரியல் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, அவங்க தனியாக இருக்காங்களே, கூட உட்காந்து பேசலாம் அப்படின்னு பார்த்தா அப்பாவும் விச்சும் வெளியே போயிட்டாங்க. போன வாரம் சண்டே ஒரு 3 மணி இருக்கும். ஏதோ 3 மணிக்கு ஏதோ ஒரு 1 hour சீரியலோ என்னமோ சொன்னாங்க. சரி, ஏதோ பேசலாம். அவங்களுக்கு பழைய ஸ்டோரிலாம் பேசினா கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். போனால் உக்காந்துக்கிட்டு அந்த சீரியலில் பார்க்குற எல்லாருடைய கண்களையும் ஜூமில் காட்டுறாங்க.
எல்லாருடைய கண்கள் நல்லா மேக்கப் போட்டிருக்காங்க, ஆனால் கண்களில் கண்ணீர் மட்டும் வருது. அது எப்படி மேக்கப் போட்டு அழ முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாரும் அழுகுறாங்க. ஒருத்தவங்க மட்டும் மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த சதிக்கு தலைவி போல். ஸோ எல்லா பெண்களையும் வில்லனாக்குறதே டிவி சீரியல், எல்லா ஆண்களையும் வில்லனாக்குறது சினிமா. ஸோ சினிமாவில் எப்படி ஆண்களை வில்லனாக்குறாங்களோ அதே மாதிரி சீரியலில் பெண்களை வில்லியாக்கி பெண்களை தலைக்குனிவை ஏற்படுத்துகிற மாதிரி ஸ்கிரிப்டு, அந்த ஸ்கிரிப்டு தான் இன்றைக்கி நம்பர் 1 போயிட்டுருக்குது. ஸோ எல்லாருக்கும் வயிற்று பழப்புன்னு ஒன்று இருக்குது, அந்த பழப்புக்காக செய்யக்கூடிய வேலைகளாக தான் இது இருக்குது. அப்போ எல்லாரும் அழுகுறாங்க. நானும் பார்க்குறேன் 10-15 நிமிஷம் யாரும் கிட்டத்தட்ட யாரும் பேசலை, எல்லாருடைய கண்களும் அழுகிறாங்க. அடுத்த ஒரு ப்ரொமோ ஒன்று போட்டாங்க, திடீர்னு பார்த்தா எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. என்னம்மா அதுன்னா, இல்லைப்பா சன் டிவியில் வந்து இந்த மாதிரி போடுவாங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் போடுவாங்க, இதில் யாரெல்லாம் நடித்தாங்களோ அவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் தான்ப்பா ரிலாக்ஸ். யாருக்கு? அதை அழுதுகிட்டு இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் ஒரு பொழுதுபோக்கு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சீரியலை பார்த்து 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 அவங்க தனிப்பட்ட முறையில் தான் நடக்குதுன்றதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும். அப்போது எந்த விதமான ஒரு சந்தோஷமும் இல்லை அந்த சீரியலில், எந்த விதமான நல்ல கான்செப்டும் கிடையாது அந்த சீரியலில். அழுகையும் ஒரு மாதிரியான வார்த்தைகள் கேட்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இந்த மாதிரியான வார்த்தைகள் மட்டும்தான் அங்கே இருக்குது. நீ எப்படி நல்லா வாழ்ந்துடுவ, பார்த்துடுவோம், நீ வாழக்கூடாது, இந்த மாதிரியான வார்த்தைகள். இது வந்து இந்த சீரியல்லாம் 6 மணி 7 மணிக்கெலாம் 5:30 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருவாங்களா? இப்போ நம்ம வீட்டில் சுப்ரபாதம் ஓடுதோ இல்லையோ, அழுகுற ஆட்டோமேட்டிக்காக விடுது. ஸோ சீரியலை முடிச்சுட்டு விளம்பரத்தில் விளக்கேற்றுறவங்களும் இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அடிமையாக வச்சுருக்கு பார்த்தீங்களா? அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு வாழ்க்கையில் நான் உருப்படணும்னா எப்படி உருப்பட முடியும்? எதுவாக இருந்தாலும் பார்த்து செலக்ட் பண்ணி பார்க்கணும். சும்மா தானே பார்க்குறோம், அந்த சும்மா தான் உங்களுக்கு வந்து சூனியம் வச்சிடும். அதனால தான் 6 மணி ஆச்சுன்னா விளக்கு ஏற்றி சாயப்பாக்கு வழிபாடு பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, அமைதியான முறையில் இருங்க. நீங்கள் பேச வேண்டாம். எனக்கு என்னப்போ சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்னதான் பொழுதுபோக்கு, எதுக்கு பொழுதுபோக்கு? பொழுதுபோக்குன்றது வந்து அமைதியாக இருக்கிறது கூட ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் தானே. ஸோ எந்த அளவுக்கு எமோஷ்னல் இல்லாமல் எந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கீங்களோ உங்கள் எனர்ஜி லெவல் கூடுது. எந்த அளவுக்கு எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகிக்கிறீங்களோ உங்கள் எமோஷ்னல் உங்களோட எனர்ஜி லெவல் அடிமட்டத்துக்கும் போயிடும். ஒன்றுமே இருக்காது, 0. காளி பெருங்காய டப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அப்போ நம்மளோட எனர்ஜியை கெடுப்பது இந்த மாதிரியான சூழ்நிலைகளால் தான். இதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டதால் உங்களோட எனர்ஜி லெவலை நீங்கள் சுத்தமாக அழிக்கிறீங்க. உங்கள் எனர்ஜி லெவலை கூட்டவே இல்லை. அப்போ தினம் உங்கள் எனர்ஜி லெவலை அழிச்சா என்ன நடக்குமோ அதுதான் இன்றைக்கி இந்த வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் முயற்சி பண்ணி உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் சாதிக்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.